அந்த வீடு என் கைக்கு வரணும். 38 லட்சம் பணம் அவசரமா தேவைப்படுதுன்னு ஒரு நோட்டீஸ் விடுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லட்சம் பணம் அவசரமா தேவைப்படுதுன்னு ஒரு நோட்டீஸ் விடுங்க. ஜப்தி பண்ணாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காப்பா? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. ஜப்தி பண்ணாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காப்பா? இந்த ஃபைனான்ஸ் பேசி எதுவும் ஆக போறது இல்லப்பா. நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. இருக்காப்பா? இந்த ஃபைனான்ஸ் பேசி எதுவும் ஆக போறது இல்லப்பா. நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வாங்குவாங்க? எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இல்லப்பா, நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வாங்குவாங்க? ஜப்தி பண்ணதான் பாப்பாங்க. இந்த நாயால தான் மாப்ள நான் பார்த்தேன். எதுவும் பண்ண முடியாம நம்ம வேடிக்கை பார்க்கணும்ல. முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் வேடிக்கை பார்க்கணும்ல. நான் செத்தே போயிடலாம். பாவங்க ரொம்ப சின்ன பீஸ் கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா நான் செத்தே போயிடலாம். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா. அவமானத்திலிருந்து தப்பிப்பதற்காக வீட்டை விட்டு செல்ல முடிவெடுக்கும் அண்ணாமலை. போட மாட்டேங்கிறான். நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டே போறேன்டா. டேய், இவர்கள் தஞ்சமடைய போவது எங்கே? காணத் தவறாதீர்கள். டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு.